ஆமென். நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக நாம் அனைவரும் ஒருமனமாய் வீடுகளில் இருக்கிற நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் அன்பை வேண்டுகிறேன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நம்முடைய வீடுகளை அமர்ந்து கொண்டோ, முழங்கால் படியிட்டோ, எழுந்து கொண்டோ, நாம் 8 மணி வரைக்கும் நாம் பாடல் பாடி நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் அனைவர்களோடு இணைந்து கொள்ளும்படி உங்கள் அன்பாய் நான் வேண்டுகிறோம். ஒருவேளை சரீரப்பிரமாய் நாம் ஒருவரும் ஒவ்வொரு திசையில் பிரிக்கப்பட்டவர்களை போல காணப்படலாம். ஆனால் ஆவியானவர் ஒருவரை உங்கள் அன்பை அழைக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கூட ஆண்டவர் இணைந்து நாங்கள் ஒரு மனதோடு எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்கள் தேவன் குழுவை பாராட்டும்படி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவதாக இந்த வேலை நாங்கள் பாடும்பொழுதும் நாங்கள் ஒருமனமாய் பாடிமை துதிக்கும். ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு ஒரு வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சோதர குடும்பஸ்தர்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடு எங்களோடு இணைந்து உங்களை துதிக்க இந்த மாலை வேலையை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவதாக எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணும்படியாக, ஒரு சேமத்தை உருவாக்கி தரும்படியாக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என் தேவன் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். நாம் இணைந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோமாக. நாம் ஜெபிக்க கொஞ்ச நேரம் சில பாடலை ஒரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஆராதித்து பின்பு வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நீங்களும் வீடுகளில் நீங்கள் முழங்கால் படியிட்டு எங்களோட வேத புஸ்தகம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பமாக நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். நீங்கள் இணைந்து எங்களோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இயேசுவை துதிக்கிறோம். தகப்பனே நல்லவர். அப்பா, நீர் பெரியவர். ஆண்டவர் அவர் நல்லவர். தேசத்தின் பெரிய அழிவிலிருந்து நாம் ஜெபத்தின் மூலமாய் மீட்போமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். நாம் பாடி அவர் நாமத்தை மேம்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபத்தில் ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீதானே. உயர்த்துவேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம் புகலிடமே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி புகலிடமே, நெருக்கடி வேலை புகலிடமே, உன்னதமானவரே.
கை ஓங்க விடாதேயும் எரிதும் கை ஓங்க விடாதேயும் உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை வீழ்போவதில்லை வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை வீழ்போவதில்லை எளியோரின் நம்பிக்கை வீழ்போவதில்லை எளியோரின் நம்பிக்கை வீழ்போவதில்லை உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே சர்வம் என் உறைவிடம் நீதானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே சொல்லுவா நம்ம உறைவிடம் அவர் மாத்திரம்தான் உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் ஆமென் அப்பா இந்த ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஒடுக்கப்படுவோருக்கு அடைக்கலம் நீங்க அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெருக்கடி வேளையில் எங்கள் புகலிடம் நீங்க தான் ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் உன்னதமானவரே மறைவில் இருக்கிறவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறவர் செட்டையில் தங்குவான் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஆண்டவரே உடைய செட்டையில் மறைவிலை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா சொல்லி நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் நீர் எங்களுக்கு புகலிடமாய் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை மூடி மறைத்துக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நம்முடைய அடைக்கலத்தின் கீழ் எங்களை வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் அப்பா நீர் ஒருவரே பெரியவர் அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒருவரே அப்பா உன்னதமான தெய்வம் அப்பா ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஆவியானவரே நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா ஹல்லேலூயா
ஹalleluya 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 அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா ஹalleluya ஏவலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லை ஏவலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லை சொல்லுவோம் ஏவலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லை ஏவலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லை நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே உம்மை ஆராதிப்பே சொல்லுவோம் நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே ஆமென் அப்பா பரிசுத்தமுள்ள தெய்வமே எங்கள் உன்னதமானவரே நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா நீரே பெரியவர் நீரே பரிசுத்தர் அப்பா நீரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தெய்வம் நீரே அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிற தெய்வம் அப்பா ஆண்டவரே நீ பரிசுத்தர் 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 அப்பா இந்த வேளையுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் அப்பா ஆண்டவரே எல்லா துதிகளும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். யாவரும் இந்த காணொலியில் பார்த்துக்கிற யாவரும் முழங்கால் படியிட்டு அமர்ந்து கொண்டு என்னோடு கூட நம்ம செய்வோம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்முடைய தேசங்களுக்காக தேசத்திலிருந்து அநேக கொள்ளை நோய்களால் மக்கள் பிடிபட்டிருக்கிறாங்க பயத்தினால் பிடிபட்டிருக்கிறாங்க அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்களில் பலியாகி கொண்டிருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த வியாதினால் பிடிபட்டிருக்கிறாங்க அந்த கொரோனா என்ற அந்த வைரஸ்க்காக அந்த சாபம் நம் தேசத்தை விட்டு நீங்கும்படிக்கு இந்த உலகத்தை விட்டு போகும்படிக்கு யாவரும் கண்களை மூடி ஜெபம் கொண்டு போவோம். ராஜா சிங்க கெபியில் தூக்கி போட்ட தானியேலை வந்து பார்க்கும் பொழுது தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்ட பொழுது ஆம் ராஜாவே நான் இடைவிடாமல் ஆராதிக்கும் என் தேவன் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்தார் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம் வாசித்தோம் பாருங்க. அது போல நாம் இடைவிடாமல் நாம் ஆராதிக்கும் தேவன் நம்முடைய தேசத்தை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னோட நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்களா? இருக்கிற இடங்களில் இருந்து ஸ்தோத்திரத்தோடு கூட பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த இரவு வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே கொரோனா வைரஸ் என்ற பாதிப்பினால ஆண்டவரே பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாதையினால எங்கள் தேசமும் உலகமும் ஆண்டவரே உலக மக்களும் ஆண்டவரே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை தப்புவிக்க வல்லவர். எங்கள் தேசத்தையும் இந்த உலகத்தையும் உலக மக்களையும் விடுவிக்க உம்மாலே ஆகும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே சர்வ வல்லமை நிறைந்தவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே இந்த வாதையை அகற்றி போடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலக அளவில் அநேக மக்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பழி வாங்கி கொண்டிருக்கிறதான உயிர் பலியை வாங்கி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தை தெளிப்பீராக. தேசங்கள் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தை தெளிப்பீராக. ஆண்டவரே எல்லா கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா.
ஆண்டவரே போது ஆண்டவரே தொற்று யாருக்கு இனி பரவாத படிக்கு என் தேவன் தாமே ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாருக்கெல்லாம் அந்த வைரஸ் தாக்கம் இருக்கிறதோ ஆண்டவரே அனைவரும் குணமடையும் ஆண்டவரே. இனி ஒரு பலிகளும் ஆண்டவரே விழாதபடிக்கு ஆண்டவரே ஒரு உயிரிழப்பும் நடக்காதபடிக்கு என் தேவன் தாமே ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒருவரும் மறிக்காதபடிக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒரு விடுதலையை மக்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே மக்களுக்கு இந்த வைரஸ் மேல் இருக்கக்கூடிய பயங்கள் போகணும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நீர் உதவியராக உதவியராக ஆண்டவரே. ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் கர்த்தரிடத்திலிருந்தே நாங்கள் ஒத்தாசை வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒத்தாசை அனுப்பிவிடாக பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக தப்புவிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக சாபங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. நீ தயை கூர்ந்த ஆண்டவரே ஒரு ஆண்டவரே சேமத்தை எங்கள் தேசத்திற்கு கட்டளை இடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அநேக வயது முதிர்ந்தவர்களும் சிறு பிள்ளைகளும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறு பிள்ளைகள் மேல ஆண்டவரே வயதானவர்கள் மேல உம்முடைய தெய்வீக கரம் இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரங்களை கொண்டு நீர் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா. அற்புதமாக சுகமாக்குவீராக அற்புத விடுதலையை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் ஏழைகளுக்கு மனம் இறங்குகிறவர் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை பார்த்த பொழுது மனம் உருகி ஆண்டவரே நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எங்கள் மக்களுக்கு மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக. தேசத்திற்காக ஆண்டவரே நாங்கள் கதறுகிறோம் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் மக்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே இத்தாலி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவர்களின் எண்ணிக்கையில முதல் இடத்தில் இருக்குது ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே மரித்துக் கொண்டிருக்கிறாங்க தெருக்களில ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சாலை ஓரங்களில ஆண்டவரே. ஸ்தோத்திரம் மக்கள் ஆண்டவரே விழுந்து சரிந்து கிடக்கிறாங்க. ஒருவரும் தூக்குறதுக்கு கிடையாது ஆண்டவரே. பயந்து போய் மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த தேவனாகிய கர்த்தர் இத்தாலி தேசத்திற்கு உதவுவீராக உதவுவீராக ஆண்டவரே. அந்த மக்களை பாதுகாப்பீராக அவர்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. சீனாவுக்காக ஜெபிக்கிறோம் ஈராக்காக ஜெபிக்கிறோம் ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பாதுகாப்பீராக பாதுகாப்பீராக ஆண்டவரே. நெதர்லாந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தின் மேலும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நோய் கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு போவதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தியாவிலும் 600 பேருக்கு மேல இந்த தொற்று இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாரும் சுகமடையணும் சுகமடையணும். இனி ஒருவருக்கு எந்த ஒரு வைரஸும் பரவாமல் இருக்கும்படிக்கு நீ ஆண்டவரே நீ ஒரு அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்களிடம் போதுமான மருந்து வசதி கிடையாது ஆண்டவரே. எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் கிடையாது ஆண்டவரே. ஆனாலும் எல்லாம் செய்கிறதான கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் உதவி செய்வீராக அற்புத சுகத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வழக்கரத்தினால இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. அதே போல நம் சபை விசுவாசிகளுக்காக ஜெபிப்போம். நம் விசுவாசி பிள்ளைகளை கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாட்களில் அவங்களும் நிறைய பயத்தோடு காணப்படுறாங்க. எல்லா பயங்களையும் ஆண்டவர் மாற்றி போடணும். அதற்காக ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே ஆண்டவரே எங்களுடைய சபை விசுவாசி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கு வந்த வாதை ஒன்றும் உம்முடைய ஜனங்களாக இஸ்ரவேலுக்கு நீ வர விடவில்லை ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஆண்டவரே சங்கார தூதனை கடந்து போக செய்ததை போல இது ஆண்டவரே கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய நிலைக்கால்களிலும் பூசப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசி பிள்ளைகளை நீ பாதுகாப்பீராக பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லா பயங்களையும் மாற்றுவீராக மாற்றுவீராக. உம்மை தேடத்தக்கதான இதயத்தை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே கொடுப்பீராக அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே தேசத்துக்காக மன்றாடவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வேதத்தில் வளரவும் அதற்குரிய காரியங்களில் ஈடுபட ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே அந்த வைராகியத்தை கொடுப்பீராக, அந்த வாஞ்சியான இருதயத்தை கொடுக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வீட்டிலேயும் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாட்களில் குடும்பமாக ஒன்றாக இருப்பாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இதை ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க இவங்க மூலியமாக ரட்சிக்கப்படணும். இவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து இவங்களுடைய ஜபத்தை பார்த்து இவங்களுடைய பேச்சு நடக்கையை பார்த்து ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கூட நின்று ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் விசுவாசிகள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க ஆண்டவரே விசுவாசி பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே மாமனார் மாமியார் இப்படி அநேக ரட்சிக்கப்படாமல் காணப்படுறாங்க. குடும்பமாக இந்த நாட்களில் தொடுவீராக 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 ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பை நீர் ஆண்டவரே கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம். அதே போல நம்ம தேசத்துல 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. மக்கள் அநேக அலட்சியமா எண்ணிக்கிட்டு ரோட்ல அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் எவ்வளவுதான் ஒரு அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் மக்களுக்கு அந்த பொறுப்புணர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த வைரஸ் மேலும் பரவாமல் இருப்பதற்காகத்தான் இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்க. அதை மக்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே பொறுப்புணர்ச்சி கொடுப்பீராக. நல்ல சுத்தமாக இருக்கிறதான ஆண்டவரே சுகாதார அந்த ஆண்டவரே உணர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறதான உள்ளத்தை நீர் கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்மிடத்தில் திரும்பி கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் நீ செய்ய போகிறீர், கட்டளையிட போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வியாதியில ஆண்டவரே இந்த வியாதி நோய் தொற்றுகள் இந்த கிருமிகள் அது ஏன் எதனால எப்படி என்ன என்று நாங்கள் அறியோம். ஆனா எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே. இந்த நாளில இதை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்துக்கு கட்டளை இடுவீராக ஆண்டவரே அப்பா. நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படிக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். என் தேவன் தாமே ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறாங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை செய்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் இதில் பாடவும் கர்த்தரை ஆராதிக்கவும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்திருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்துக்கிற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபித்தோம். வேதத்துவ வசனத்தை வாசித்து நாம் தேவனை நோக்கி மன்றாடுவோமாக. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இந்த வேதத்தை புஸ்தகம் எடுத்துக்கொண்டு இந்த வேத பகுதியை பழைய ஏற்பாட்டில் 1061வது பக்கத்தை நீங்கள் திருப்பும்படி அன்பாய் வேண்டுகிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18 வசனங்கள் வரை நீங்களும் இதில் என்னோடு இணைந்து வாசிக்க அன்பாய் வேண்டுகிறேன். எடுத்துக்கொண்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1061வது பக்கம் சோத்திரம். பழைய ஏற்பாட்டில் 1061வது பக்கம் சோத்திரம். ஆகையால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும்
நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுத்துவதுமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்திடுவார். சீயோனிலே எக்கால ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாள் நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால்கொன்ற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாழ்ந்த நரையையும் மணவாட்டி தன் மறைவையும் விற்று புறப்படுவதாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பிவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதீரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ள சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்கு வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பாராக. அருமையான இந்த வார்த்தை சொல்கிறது. கடைசி வார்த்தை 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்கு வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பாராக. ரட்சிக்கிற ஆண்டவர், நம் ஆண்டவர் பாவங்களை கண்டு வெறுக்கிறவர், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். தேசத்தில் இருக்கிற கொடுமையான காரியங்களை விட்டு நாம் அகற்றும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கிறவர் என்று சொல்லுவது. தேவன் தன் ஜனத்திற்காக, தமது தேசத்திற்காக அவர் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பவர். தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும்போது 12வது ஸ்தோத்திரம் 13வது வசனத்தில் நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று எழுதப்படுவதை பார்க்கிறார். இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று எழுதப்பட்டுகிறது. அப்ப நாம் ஒவ்வொருவரும் சொல்ற தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கடாட்சிப்பவர், ரட்சிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் அகப்பட்ட பொழுது, சிக்குண்ட பொழுது கூட ஆண்டவர் அருமையாக அந்த இடத்தில் அவங்களை ரட்சித்தார், கடாட்சித்தார் என்று நம்ம சொல்ல முடியும். இஸ்ரவேல் தேசத்தை சனகரிப்பு மன்னன், அசிரியா தேசத்து மன்னன் படையெடுத்து வந்த பொழுது தேசத்தை அவர் முற்றுகையிட பொழுது கூட கர்த்தர் அந்த தேசத்தின் மேல் மனதுருகி கடாட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஒரே நாள் இரவில் நம்ம ஒரு துணை அனுப்பி 187,000 சுதந்திர வீரர்களை, எதிரிகளை அங்கே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படின்றால் இந்த மாதிரி வைரஸையும் கர்த்தர் அழிக்க முடியும். அது வல்லமை உள்ள தேவன். அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவன் கடாட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். அவரது இந்த கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியது? அவர் பக்கம் நாம் திரும்ப வேண்டியது அவசியமாகிறது. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு உபத்திரம் வந்த பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் உங்களை நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் யார் என்று கேட்கிறார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பாவங்களை விற்று, தங்களை விக்கிரங்களை விற்று, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விற்று அவர்கள் திரும்பின பொழுது உடனே கர்த்தர் மனது உருகி தேவன் அவர்களை கடாட்சித்தார், ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது, சோதரம், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்போலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது கர்த்தர் தம் தேசத்திற்காக வைராக்கி கொண்டு தன் ஜனத்தை கடாட்சிப்பார். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நாம் தேவன் பக்கம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பணிவிடைக்காரராகிய ஆசாரிகள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது என்று வாசிக்கிறோம். அப்படின்றால் நாம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக, பலிபீடத்துக்கு முன்பாக, தேவனுக்கும் பலிபீடத்துக்கும் இடையாக நாம் இருக்கிற இடங்களிலிருந்து நம் தேவன் நோக்கி நம்முடைய தேசத்துக்காக மன்றாடும் பொழுது இந்த வைரஸ் நாளாக அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு காலையில் எண்ணிக்கை காட்டிலும் மாலை எண்ணிக்கை நம்முடைய தேசத்தில் 600க்கு மேல் தாண்டி விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை குறைய வேண்டும். ஒவ்வொரு நாள் இதற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கூட நாம் அதற்காக தேவ சமூகத்தை மன்றாடுவோமாக. நிச்சயமாய் அவர் இரக்கம் உள்ளவர். நாம் முழுவதோடு தேவ ஜனங்கள் இதை பார்க்கிற இந்த செய்தியை கவனித்துக் கொண்டுகிற ஜெபத்தினோடு இணைந்திருக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரிடத்தில் முழுவதும் நாம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை தன் ஜனத்தை கடாட்சிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் இல்லாத பெரிய ஒரு ரட்சிப்பை நம்ம தேசத்தில் பார்க்க முடியும்.
நிச்சயமாய் அது செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் 21 தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே இடத்துல நாம் இந்தியா என்று சொல்லி என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் என்னோடு இணைந்து நீங்கள் வாசிப்பீர்களா? தேசமே இடத்துல இந்தியா என்று சொல்வது, இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் மகத்துவமான காரியங்களை செய்வார் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறாரே. அப்ப நாம் அவர் பக்கம் திரும்புவோமாக. நம்மை தாழ்த்தி நம்மிடத்தில் தேவையில்லாத காரியங்களை அவருக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது தேவையில்லாத காரியங்களை விட்ட பொழுது நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். இங்கே நாம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புகள் எழுதப்பட்டுகிறதே. நாம் தேவன் பக்கம் திரும்புவோம். இருதயங்களை உடைத்து என்றால் அவர் நறுங்குண்டதையும் நொறுங்குண்டதையும் புறக்கணிக்காத தேவனாய கர்த்தரிட வாசிக்கிறோம். நம்ம உள்ளங்களை உடைத்து இந்த வேலை நாம் செபிப்போம். வெளியே செல்ல முடியவில்லை. சோத்திரம், நாம் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சென்றுவிட முடியாது. நோய்க்கு எவ்விடத்தில் இருக்கும் நமக்கு தெரியாது. அது நம்ம மூலமாக பரவ வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பயங்கரமான உயிர்கொள் நோயாக இருக்கிற இந்த நோயை நாம் எதிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மாமிச பலத்தின் அல்ல, முழங்கால் பலத்தில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தர் முடியும். விசுவாசத்தோடு நாம் முழங்கால் போயிட்டு கர்த்தர் நோக்கி நம்முடைய உள்ளங்களை இருதயங்களை சோத்திரம் உடைத்தவனாக. 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அண்ணனை குறித்து வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டுகிறது, அவர் வருடந்தோறும் தன் கணவரோடு அவள் தேவாலயத்தை கடன் சென்று அவள் பணி செலுத்தினான்னு சொல்லி. ஆனால் அவள் குழந்தை இல்லை. அவள் அநேக ஆண்டுகள் சென்று கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒரு முறை மாத்திரம்தான் கர்த்தரோடு பேசினார். எப்பொழுது என்றால், எப்பொழுது தேவ ஆலயத்துக்கு சென்று அவள் முழங்கால் படியிட்டு சோத்திரம் அவள் உன்னதமான தேவன் நோக்கி கதறி அழுதாளோ, தன் உள்ளத்தை உடைத்தாளோ, அன்றைக்கு அந்த ஆண்டு கர்த்தர் பதிலை கொடுத்தார். நம் உள்ளங்கள் உடையும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாய் எசேக்கியா ராஜா வியாதி படிக்கல இருந்த பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி கடன் சென்று உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார். ஆனால் அந்த எசேக்கியா சிவனோரமாய் திரும்பி தேவனை கர்த்தரிடத்தில் அவன் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் புலம்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் இதயத்தை ஊற்றி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே கர்த்தர் மனஸ்தாபம் பெற்று அவன் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டினான் என்று பார்க்கிறோம். நம் உள்ளங்களை உடைக்கும் பொழுது, நம் தேவனிடத்தில் கதிரி நம்ம தேசத்திற்காக கதிரி அழுகும் பொழுது நிச்சயமாக நம் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க முடியும். தேவ ஜனமே, என்னோட இந்த செய்தியில கவனித்துக் கொண்டிருக்க தேவ ஜனமே, உங்களுடைய உள்ளங்களை உடைப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள். அந்த வேலையில, இந்த மாத வேலையில, இந்த இரவு நேரத்தில் கர்த்தரிடத்தில் நம்ம அன்றாடுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், ஜனத்தை கூட்டுங்கள் என்று சொல்லி, சபையை பரிசுத்தப்படுத்த என்று சொல்லி, முதியோரும் சிறு பிள்ளைகள் பாலுண்ட பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் ஒன்றிணைத்து இணையுங்கள் என்று எழுதப்படும். நாம் இன்றைக்கு அங்கங்க வீடுகளில் ஒன்றிணைந்து அமர்ந்திருக்கிறோம், ஒன்றிணைந்து கூடியிருக்கிறோம். இப்படி இருக்கிறது சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை உடைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இடத்தில் தேவையில்லாத காரியங்கள் இருக்கவால் எங்களை விட்டு அகற்றும். எங்கள் தேசத்தில் உங்கள் பிரியமுள்ள காரியங்களுக்காக எங்கள் மனஸ்தாபப்படுகிறோம். நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை மணியும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் காணப்பட்ட குறைகளை கர்த்தர் நீ மன்னிப்பீராக என்று நாம் சொல்லி அவ்விடத்தில் நாம் கூடுவோமா? சோத்திரம், பரிசுத்த நாட்களில் நாளை நியமிகள் எழுதப்பட்டபடி நாளை தினத்தில் ஜெபியுங்கள். தொடர்ந்திருக்கிற அந்த 18 நாள் சோத்திரம் 20, 17, 19 நாட்கள் இருக்கிறது. நீங்கள் 18 நாட்கள் இருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள். நாட்கள் உபவாசத்தோடு ஜெபியுங்கள். நேரங்களை ஒதுக்கி வையுங்கள். நம்ம வீட்டில் சும்மா இருக்க நேரத்தில் வாலிபர்களே, நீங்கள் சும்மா இருக்க வேதத்தை எடுத்து வாசித்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். புருஷர்களே, பெண்களே, சகோதரிகளே, ஸ்திரீகளே, உங்கள் தேவ சமூகங்களை தாழ்த்துகிற நாட்கள் மீது இருக்கிற நாட்களில் உங்களை தாழ்ந்த 18 நாட்கள் தாழ்த்தும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வளவாய் தேவ ஜனம் தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் தன் ஜனத்தை கடாட்சிக்கிற தேவன். அவர் கடாட்சிக்கிற கர்த்தர், தன் தேசத்தின் ஜனங்களை அவர் ரட்சிக்கிற ஆண்டவர். அவர் இந்தியாவை பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வாக்குறுதி சொல்லி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார் எழுதப்பட்டுகிறதே.
40 நாட்கள் நினைவை பட்டணம் அழிய போவது என்று சொல்லி யோனாவை கொண்டு யோனா தீர்க்கதரிசி தேசத்தில் அறிவிக்கப்பட்ட போது அந்த ராஜா விட்டு ஒடித்தி அந்த தேசத்தின் ஜனங்கள் சிறுபிள்ளைகள் புருஷர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்று இணைந்து உபவாசத்தோடு ஜெபித்த பொழுது அழிவிழந்து நினைவை பட்டணத்தை காத்த அதே தேவன் பிரஸ்தாவப்பட்ட தேவன் இடதுக்கும் வலதுக்கும் வித்தியாசம் அறியாதிருக்க ஜனங்களை எப்படி அழிப்போனோம் என்று சொல்லி அந்த தேசத்தை காப்பாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் அதே தேவன் மனஸ்தாபப்படுகிறவர், இரக்கம் உள்ளவர். நாம் கூப்பிடும்போது அப்பொழுது கர்த்தர் எழுதப்பட்டுகிறது நம் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு, அப்பொழுது கர்த்தர் தமது இந்தியாவுக்காக வைராக்கியம் கொண்டு தம் ஜனத்தை கடாட்சிக்கிற தேவன் அவர். இப்பொழுது உபவாசத்தோடு அழுகையோடும் சோத்திரம் முழு இருதயத்தோடு அவடத்துல நம்ம திரும்புவோமா? இந்த ராத்திரி வேலையில என்னோட இணைந்து ஜெபிப்புகளை எல்லாம் முழுங்கள் படியிட்டு நம்ம என்னோட ஜெபிப்போம். ஆண்டவரே நம்மளை தாழ்த்துவோமாக அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர். நம்முடைய பாவங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு இறங்குற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம். நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நமக்கு இறங்குற கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே ராத்திரி வேளையில நாங்கள் ஜெபிக்கிற தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் சமுத்திரம் கடந்து வருகிறோம். ஆண்டவரே ஒரு மனமாய் கடந்து வருகிறோம். ஆண்டவர்கள் தேசத்தின் அவல நம்பிக்கையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சோத்திர ஆளுகிற அவளுக்காக ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே நாட்களில் பாதுகாப்பு துறைகளை செயல்பட்டு கொண்டு ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரமையா சோத்திரமையா. ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் தொடு முடிந்த வேலைகள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வராக. ஆண்டவர் வெளியே எங்கள் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய வெளியே நின்று வெளியே காவல் காக்கிற ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட் துறைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வராக. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. பாதிக்கப்பட்ட மக்களோடு அவங்களுக்கு ஆண்டவரே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு மருத்துவ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுக்கு இந்த வைரஸ் பாதிக்காதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு பெரிய அழிவிலிருந்து ராத்திரி விடுவிக்கும்படியாக ஆண்டவரை விடுவித்தள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரை விடுவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்கள் அதிகமாக ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்க, வேதத்தை தியானிப்பதற்கு நேரத்தை ஒதுக்க, எங்கள் தேசத்துக்காக மன்றாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு எங்கள் உதவி செய்ய முடிந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ ஜனங்கள் நேரங்களை வீணாய் செலவு பண்ணாதபடிக்கு ஆண்டவரே சுதர் டிவியிலையும் ஆண்டவரே மற்ற காரியங்களிலும் ஆண்டவரே தேவையில்லாத பேச்சுகளிலையும் நேரத்தை கழிக்காதபடிக்கு ஆண்டவரே ஜெபத்தில் செலவு பண்ண திட்டமிட்டு செலவு பண்ண ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை திட்டமிட்டு செயல்பட ஜெபிக்கிறோம். எங்கள் தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மற்ற ஆண்டவரே நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளுக்காக நல்ல சோத்திரம் பண்ணுவோமா, எல்லாம் துதிப்போமா. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரே தன்னுடைய அன்புகளை இழந்து போன அன்பானவர்களை இழந்து தவித்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஈரானுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இத்தாலிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக. ஆண்டவரே கர்த்தர் கிருபையா இறங்கி உதவி செய்தவர்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்கொள்ளி நோயுடைய வல்லமை அற்று போக முடியாது ஜெபிக்கிறோம். அற்றுடைய ஆண்டவர் தாக்குதல் குறைய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய ஒரு பாதிப்பு வராதவைகளுக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துடைய பாதிப்பு வரக்கூடாதப்பா. அப்படி பெரிய பாதிப்பு வராத விசுவாசிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரை ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக மத்திய அரசாங்க அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். மத்திய மாநில அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்தின் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்ட கலெக்டருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தாலுகா தாசில்தாருக்காக ஜெபிக்கிறோம். விடியோவுக்காக ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்டவர் காவல் அதிகாரிகளுக்காக டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையில வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே இறங்குமையா, இறங்குமையா, மனம் இறங்குவீராக. ஒரே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், இறங்கும்படி ஜெபிக்கிறோம். மனஸ்தாப தேவனாய் கர்த்தரல்லவா, மனஸ்தாப தேவனாய் கர்த்தனல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் வீடுகளுக்கு ஜெபிக்கிற மக்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தருவீராக. ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே வெளியே இடத்துல நின்று கொண்டு ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டு ஜெபித்தவர் ஒவ்வொருக்க ஜெபிக்கிறேன். அவரோடு தேவ ஆவின் அசைப்படுவராக. ஆண்டவரே அசைவோட தொடர்ந்து மீறுகிற 18 நாட்கள் நாங்கள் ஜெபிப்பதற்கு உதவி செய்வராக. ஆண்டவரே இந்த 3 வாரம் தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் அப்பா, ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். எங்கள் தேசத்தில் அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவராக, ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவர் வாதை நிறுத்தப்படட்டும், வாதை இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே அந்த வைரஸினுடைய கிருமிகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சோதரம் அந்த வைரஸினுடைய வீரியம் குறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவருக்கு அந்த கிரியை செய்ய முடியும். ஆண்டவரே நீங்கள் செய்த இந்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் திரும்புகிற இடத்தில் முழுவதோடு திரும்புகிற சொன்னீங்களப்பா. இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் பட்சத்தில் திரும்புகிறோம். ஆண்டவரே அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கி கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் வார்த்தையபடி எங்கள் தேசத்தை காப்பாற்றுவதற்கு நன்றி, எங்கள் தேசத்தை ரட்சிப்பதற்காக நன்றி. ஆண்டவரை ஜெபிக்கும் போது பதில் உண்டப்பா, ஜெபிக்கும் போது விடுதலை உண்டு. ஆண்டவரே ஜெபிக்கும் போது உடைய கரம் ஆண்டவரை கிரியை செய்யும். ஆண்டவரே ஜெபிக்கும் போது நீ எழுந்தருளுகிற தேவன். ஆண்டவரே கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத வைரஸையும் நீ அழிக்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே மரித்து போன லாசரு 4 நாட்கள் கழித்து அவன் உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை, உயிர்த்த அந்த வல்லமை எங்கள் தேசத்தில் கிரியை செய்யும்படி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்வதாக விசுவாசி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் கர்த்தர் இந்த இரவில் பாதத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையை சுற்றுகிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த ராத்திரி பாதத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மக்கள் உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் அச்சங்கள் மாறும்படி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாற்றத்தை தரும்படி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வதற்கு நன்றி. ஆண்டவர்கள் ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோதரம் அருமையான தேவஜனமே, சபை மக்களே, நீங்கள் தொடர்ந்து மீதி இருக்கிற 18 நாட்களிலும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாக வேண்டுகிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் புதிய ஏற்பாடை வாசிப்பதற்கு விதமாக ஒவ்வொரு நாளும் எத்தனை அதிகங்கள் வாசிக்க வேண்டும் என்கிற திட்டத்தையும் நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தினமும் அதன்படி ஜெபிக்க வேதத்தை வாசிக்க அன்பாக வேண்டுகிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் வாசித்தால் இந்த 18 மாதங்களிலேயும் கூட அம்மையின் சோத்திர வேதத்தை வாசித்து முடித்து விடலாம் என்று சொல்லி முழு வேதத்தை வாசிக்க முடியும். நீங்கள் புதிய ஏற்பாடையாவது வாசிக்க முடிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க அன்பாக வேண்டுகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எதுவே இருந்தாலும் எங்களுடைய தொலைபேசி நம்பரில் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். கர்த்தர் நல்லவர். God bless you. Amen.